அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 6th சாப்டர் 1 பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் வந்து எண்களில் பயிற்சி 1.4 வரைக்கும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். உங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் எக்ஸாம் ஹாலில் வரவே வராது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.5 பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நினைவில் என்னென்னலாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எண்களில் ஹோல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸும். ஹோல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 இப்படி ஆரம்பிக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹோல்னு எழுதி பாருங்கள். WHOLE ஹோல்னு எழுதிட்டோம். இப்போது இதில் ஓ வருதா, அப்போ இங்கே 0 வரும்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து வரும். ஹோல் நம்பரில் WHOLE ஹோல் நம்பரில் ஒரு ஹோல் இருக்குது, அப்போ ஒரு ஓட்டை இருக்குது, அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு ஓ இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நேச்சுரல் நம்பரில் 0 வராது. ஏன்னா நேச்சுரல் NATURAL அதில் வந்து 0 கிடையாது, ஓ கிடையாது. ஸோ 0 வராது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நேச்சுரல் நம்பருங்கிறது இயல் எண்கள். W அப்படிங்கிறது தமிழில் முழு எண்கள்னு சொல்லுவோம். ஹோல்னா என்ன, முழுசாக இருக்குது. அப்போ ஹோல்னால் முழு எண்கள். எண்ணுங்கிறது நேச்சுரலாக இருக்கிறது. அப்போ நேச்சுரல்னா என்ன, இயல்பு. அப்போ இயல்பாக இருப்போ இயல் எண்கள். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இயல் எண்களில் சிறிய எண் 1. ஏன்னா எதுலேருந்து ஆரம்பிக்குதோ அதுதான சிறிய எண்ணாக இருக்க முடியும். அப்போ நேச்சுரல் நம்பரில் சிறிய எண் 1. அப்போ ஹோல் நம்பரில் சிறிய எண் எது, 0. சரி, இப்போ நேச்சுரல் நம்பரில், அதாவது இந்த இயல் எண்களில் பெரிய எண் எது, 1, 2, 3 போய்கிட்டே இருக்கும். கடைசி எண்டிங் நம்பர் யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த மாதிரி முடிவே இல்லாமல் தொடர்கிற எண்களுக்கு நம்ம வந்து எண்டிங் எண் சொல்ல முடியாது. அதனால் ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல் எண்களில் மிக சிறிய எண் 1, முழு எண்களில் மிக சிறிய எண் 0. அவ்வளோதான். அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா எண்களுக்கும் தொடரி இருக்குது இல்லைங்களா? தொடரினா தொடர்ந்து வருது. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் நம்ம எக்ஸசைஸ் 1.3 எடுக்கும்போதே சொல்லியிருப்போம். அதாவது வந்து தொடரினா தொடர்ந்து வருது. அப்போ வந்து 1ஓட தொடரி 2, 2ஓட தொடரி 3, இந்த மாதிரி தொடரினா 1 ஆட் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ தொடரினா தொடர்ந்து வருது. அதாவது +1 ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தொடரி கிடைக்கும். முன்னி இது வந்து தொடரினா என்ன பண்ணணும், +1 ஆட் பண்ணணும். தொடரினா +1 ஆட் பண்ணணும். முன்னினா 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2ஓட முன்னி என்ன, 1, 1ஓட முன்னி என்ன, 0, இந்த மாதிரி போடுவோம். அப்போ இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டபிள்யூனா என்ன, ஹோல் நம்பர். இப்போ 0லேருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? இதில் 1க்கு முன்னி 0, கரெக்டாக? 1க்கு முன்னி 0. அதே மாதிரி எண்ணில் நேச்சுரல் நம்பரில் 1க்கு முன்னாடி ஏதாவது தொடரி முன்னி வருமா பாருங்கள், 0 நேச்சுரல் நம்பரில் வராது. அப்போது இயல் எண்களில் 1க்கு முன்னி கிடையாது. அதே மாதிரி முழு எண்களில் 0க்கு முன்னி கிடையாது. ஏன்னா அதுக்கு முழு நம்பர்னாவே 0லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அதுக்கு எது முன்னி, முன்னாடி நம்பர் எங்கே இருக்குது, கிடையாது. அதே மாதிரி இயல் எண்கள்லாமே எதுலேருந்து ஆரம்பிக்குது, 1லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி முன்னி இருக்க முடியும், இருக்காது. அப்போ இயல் எண்களில் 1க்கு முன்னி கிடையாது. இயல் எண்களாக இருந்தால் 1க்கு முன்னி கிடையாது. முழு எண்களாக இருந்தால் 0க்கு முன்னி கிடையாது. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், சும்மா வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 6 + 3 + 8, 3 + 6 + 8 மதிப்பு சமமா? ஆமாம், 2 சமம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம், சமம் தான் வரும். பெருக்கும் போது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டு இன்ட்டு பண்ணிக்கலாம், சமம் தான் வரும். ஆனால் 7 - 5ம் 5 - 7 சமமா? இல்லை. ஏன்னா 7 இருக்குது, நம்மகிட்ட 5 கொடுக்கலாம், இப்போ 2 மிச்சம் இருக்கும். ஆனால் 5 இல்லை. 5 நம்மக்கிட்ட 5 தான் இருக்குது. 5லேருந்து நீங்கள் எப்படி 7 கொடுப்பீங்க, கொடுக்க முடியாது. அப்போ 2 கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அப்போ -2 தான் வரும். அப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 5லேருந்து 7 போச்சுன்னா -2. ஸோ அவை ரெண்டும் சமம் அல்ல. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் இந்த விதி வந்து
ஈக்குவலாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் மாற்றி கூட்டினா 3 + 5 நாலு 1 தான், 5 + 3 நாலு 1 தான். 3 × 5 நாலு 1 தான், 5 × 3 நாலு 1 தான். கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மாற்றி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் மாறாது. ஆனால் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் அந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டால் சமமான ஆன்சர் கிடைக்காது. 10 5ஆல் வகுத்தா 2, 5 10ஆல் வகுத்தா 1/2 தான் வரும் இல்லைங்களா? ஸோ மைனஸுக்கும் டிவிஷனுக்கும் இந்த விதிகள் பொருந்தாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டல் பெருக்கலாம் தான் கண்ணை மூடிட்டு ஆமாம் எஸ்ன்னு போட்டுடலாம். அதுதான் ஹெட்டிங். இப்போ தான் பண்புகளுக்கு வராங்க. கூட்டல் மற்றும் பெருக்கலின் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு, அந்த பண்போட பேர் வந்து பரிமாற்று பண்பு. இங்கிலீஷில் வந்து காமுடேட்டிவ்னு சொல்லுவாங்க. காமுடேட்டிவ் லானா என்னென்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். டிவிஷனுக்கும் மைனஸுக்கும் பரிமாற்று பண்பு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டலும் பெருக்கலும் ஒரு ஃபேமிலிங்க, கழித்தலும் டிவிஷனும் ஒரு ஃபேமிலிங்க. கூட்டலும் பெருக்கலும் பரிமாற்று விதி வரும். அதாவது காமுடேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. காமுடேட்டிவ் வரும், அசோசியேட்டிவ்லாம் வரும். ஆனால் இதுக்கு வராது. அது நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். இதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 7லேருந்து 3 போச்சுன்னா 4, ஆனால் 3லேருந்து 7 போச்சுன்னா -4 வரும். அப்போ அந்த பரிமாற்று விதி வந்து கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் நிறைவு செய்யாது. அவ்வளோதான். இது வந்து பேர் வந்து பரிமாற்று விதி. அப்போது இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிமாற்று விதினா a + b = b + a. சரிங்களா? a × b = b × a. அடுத்தது சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா நம்ம 3 இதை எடுத்து தான் செய்வோம். 3 நம்பர் எடுத்துக்குவோம். அதாவது காமனாக சொல்லணுன்னா a + b + c வர ஆன்சரும் a + b + c வர ஆன்சரும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் சேர்ப்பு பண்பு. அதே மாதிரி பெருக்கலுக்கு போடுங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு a × b பெருக்கிட்டு அப்புறம் c பெருக்கிறதும், ஃபஸ்ட்டு பிஏயும் சிஏயும் பெருக்கிட்டு அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அப்புறம் a × b × c, அதாவது இது ரெண்டையும் முதல்ல ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் பெருக்கிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் a இன்ட்டு போட்டு இந்த வந்த ஆன்சரை இன்ட்டு பண்ணி வரதும், ஏயையும் பிஏயும் பெருக்கிட்டு சிஏ இன்ட்டு பண்ணி வர ஆன்சரும் சேமாக இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டாக மாற்றி போடுங்க. 3 லெட்டர் எழுதிக்கோங்க. ஏ பி சின்னு எழுதுங்க. இங்கேயும் ஏபிசின்னு எழுதுங்க. இப்படி தான் போடணும். உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே போடுறீங்களா, செகண்டுக்கு தேர்டுக்கும் போடுங்க, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போடுங்க. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதே மாதிரி இன்ட்டு வரும்போது இங்கே இன்ட்டு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து சேர்ப்பு பண்புக்குள்ள விதிகள். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். மைனஸுக்கும் டிவிஷனுக்கும், அதாவது கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இந்த விதியும் நிறைவு செய்யாது. அடுத்தது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீடு. கூட்டல் மற்றும் கழித்தலின் மீதான பெருக்கல் பங்கீடு. இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாது. முழு எண்களில் பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீடு. பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீடுனா எப்படி அர்த்தம்னா, பெருக்கலின் மீதான கூட்டல்னா இங்கே வர்ற இங்கே பெருக்கல் போடணும், இங்கே ப்ளஸ் போடுவோம். இந்த மாதிரி வரலாக்கு தான் பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீடுன்னு சொல்லுவோம். பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீடு நிறைவு செய்யாது. இந்த ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். குழப்பிக்காதீங்க. இது என்னன்னு சொல்லுவோம்னா, இங்கே வரதா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ எப்படி இது கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீடு இது நிறைவு செய்யும். இதை வேணால் செக் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு எப்படி ஆன்சர் வரணுப்போ 10 × 10 + 10 × 5 செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போடுவோம் இல்லைங்களா? அப்போ 10 5 கூட்டிங்கன்னா 15, 15ஐயும் 10ஐயும் பெருக்கினா இங்கே சைடு 150 வருது. இங்கே செக் பண்ணிக்கலாம். 10 × 10 100, 10 × 5 50, அப்போ 150. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீடு
பெருக்கல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யலாம். அதே இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாது. முழு எண்களில் பெருக்கலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாது, ஆனால் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யும். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்குங்க, இன்டூ அப்புறம் ப்ளஸ் வந்தால் ஓகேவாகும், இல்லைனா ஆகாது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட்டல் சமணி பெருக்கல் சமணின்னு சொல்லுவாங்க. கூட்டல் சமணினா ஏதாவது நம்பரோட கூட்டினாலும் அவனுக்கு அதே ஆன்சர் வரும். அப்போ 7 0 கூட கூட்டினாலும் 7 வரும். கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று பார்க்குற மாதிரி, கண்ணாடியில் தெரிகிறது நம்மளோட உருவம் தான். அப்போ நாம் தான் நம்மளுக்கு எதிர யாரும் வரக்கூடாது. நம்மளுக்கு இடையில யாரும் வரக்கூடாதுன்னா என்னத்த, யாருமே வரக்கூடாது. அப்போ 0 தான் கூட்டல் சமணி. 8 கூட எதை ஆட் பண்ணால் 8 வரும், 0. அப்போ கூட்டல் சமணினா 0. கூட்டல் சமணினா என்ன, 0. கூட்டல் சமணி என்னது, 0. பெருக்கல் சமணி, இப்போ 7 கூட எதை பெருக்கினா 7 வரும், 1 பெருக்கினா தானே 7 வரும். அப்போ பெருக்கல் சமணினா 1, பெருக்கல் சமணினா 1, கூட்டல் சமணினா 0, கூட்டல் சமணினா 0, பெருக்கல் சமணினா 1. அப்போ 0 என்பது கூட்டல் சமணி, 1 என்பது பெருக்கல் சமணி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இப்போ எக்ஸசைஸ் 1.5ல் உள்ள சம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்போது நம்ம ஏற்கனவே நிறையா வாட்டி படிச்சிட்டோம். மிகச்சிறிய இயல் எண் என்ன சொல்லுங்கள், மிகச்சிறிய இயல் எண். அப்போ இயல் எண் எதில் ஆரம்பிக்குது, 1. இயல் எண் எதில் ஆரம்பிச்சது, 1. மிகச்சிறிய முழு எண் எதில் ஆரம்பிச்சது, 0. வித்தியாசம்னால மைனஸ் போட்டுக்க நடுவில். இப்போ 1 - 0 1, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். 1 - 0 1. எக்ஸாமில் போய் நம்ம குழப்பக்கூடாது. இயல் எண் நேச்சுரல், அப்போ லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். நேச்சுரல் NATURAL, அங்கே முட்டையே 0 ஓவே வரல, ஸோ முட்டை வரக்கூடாது. அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. முழு எண்கள்னால் முழுசு, அப்போ ஹோல், அங்கே ஓ வருது, அப்போ 0லேருந்து வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன், 17 × டேஸ் = 34 × 17. இது வந்து நம்ம சின்ன குழந்தை கூட சொல்ல இல்லைங்களா. இப்போ 17 × டேஸ் = 34 × 17 34. ஏன்னா இது என்ன படித்தோம், பரிமாற்று பண்பு படித்தோம் இல்லைங்களா, பெருக்கலின் பரிமாற்று பண்பு. அடுத்தது, ஓர் எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போ தான் படித்தோம். எது ஞாபகம் வச்சோம், கண்ணாடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நாம் தான் கண்ணாடி முன்னாடி நின்னா நாமளே தான் தெரியணும். இப்போ இடையில யாருமே வரக்கூடாது. அப்போ 0. ஓர் எண்ணுடன் 0வை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ஃபோர்த் ஒன், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்னு. டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. எதால் வகுக்கிறது வந்து வரையறுக்கப்படவில்லைன்னா, இந்த டினாமினேட்டரில், அதாவது கீழே டினாமினேட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ 0வால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. எந்த எண்ணையுமே 0வால் வகுக்க முடியாது, அதுதான் வரையறுக்கப்படவில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் 0. அதாவது 7 வகுத்தல் 0 அன்டிஃபைன்னு எழுதுவோம் ஆன்சர், ஏன்னா வரையறுக்கப்படவில்லை. அதே இது 0 மேலே வந்தால் ஆன்சர் 0 தான். சரிங்களா. அப்போ நியூமரேட்டரில் 0 வரலாம், கீழே டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா வரையறுக்கப்படவில்லைன்னு எழுதலாம். இங்கிலீஷில் அன்டிஃபைன்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது, ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். பெருக்கிறது, அப்போ ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். 1ஆல் பெருக்கும்போது, இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், 1ஆல் பெருக்கும்போது மாறாமல் இருக்கும். இதே இது கூட்டல்னா 0 போடுவோம். சரிங்களா. அடுத்தது, சரியா தவறா, முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். முழு எண்களுக்கு
பெருக்கல் சமணி பூஜ்ஜியமான்னு கேட்குறாங்க. இப்போ முழு எண்களுக்கு பெருக்கல் சமணி இப்போ தான் படித்தோம். முழு எண் பெருக்கல் சமணினாவே 1 தான் வரணும் இல்லைங்களா? ஸோ இது தவறு. அடுத்தது, இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவாக இருக்கும். உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சு நம்ம போட்டே பார்த்துலாம். 2 முழு எண்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். 2 3 எடுத்துக்கோமா. இதை கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 5 வருது. இதை பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 6 வரும். அப்போது கூடுதல் வந்து பெருக்குத் தொகையை விட இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும். ஆமாம், ஏன்னா 2 கூட்டும்போது உங்களுக்கு 5 தான் வந்துச்சு. 2 பெருக்கும் போது என்ன வருது? 6 வருது. அப்போ இரு முழு எண்களின் கூடுதல் வந்து அதன் பெருக்குத் தொகையை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ அது ட்ரூ. அடுத்தது, முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. ஆமாம், கூட்டல் பெருக்கல் சேர்ப்பு பண்பு உடையவை தான். முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையவை. ஆமாம். முழு எண்களின் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து கூட்டல் வந்து இங்கே பெருக்கல். இப்போ 2 + 3ன்னு வச்சுக்கலாம். ஒரு சம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம். ஆமாம், பங்கீட்டு பண்பு உடையது. ஆனால் இங்கே கூட்டல் இங்கே பெருக்கல் தான் வரக்கூடாது. சரிங்களா? அப்போ கூட்டல் மீதான பெருக்கல் வந்து பங்கீட்டு பண்பு உடையது. கூட்டல் மீதான பெருக்கல்னு போடும்போது நல்லா மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. இங்கே தான் கூட்டல் வரணும். கூட்டல் மீதான பெருக்கல் இப்படி போடணும். சரிங்களா? அப்போ இதுக்கும் ட்ரூ தான். அடுத்தது, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அந்த பண்பு கேட்குறாங்க. 2 இது வந்திருக்கா, கூட்டல் வந்திருக்கா. அப்போ என்ன சொல்லுவோம்? கூட்டல் 2 வரும்போது பரிமாற்றுன்னு தான் சொல்லுவோம். 3 வந்தால் தான் சேர்ப்பு சொல்லுவோம். இப்போ கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது. அவ்வளோதாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 3 வந்திருக்கா, 3 நம்பர் வந்திருக்கா, இன்ட்டு வந்திருக்கா. அப்போ பெருக்கல் 3 வந்தால் என்ன சொன்னேன்? சேர்ப்பு போட்டுக்குங்க. 2 வந்தால் பரிமாற்றுன்னு போட்டுக்குங்க. முதல்ல கூட்டலாக பெருக்கலான்னு பாருங்கள். கூட்டல் பெருக்கல் எழுதிக்கிங்க. 2 நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பரிமாற்று பண்புன்னு போடுங்க. 3 நம்பர் வச்சு போட்டிருந்தாங்கன்னா சேர்ப்பு பண்புன்னு போடுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து அப்போது கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது. இங்கே பெருக்கல் சேர்ப்பு பண்பு உடையது. பெருக்கல் சேர்ப்பு பண்பு உடையது. இங்கே என்ன சொல்லுவோம்? கூட்டல் சமணி. இங்கே என்ன சொல்லுவோம்? பெருக்கல் சமணி. இங்கே இந்த 42 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பிரிச்சுக்கலாம். 40 + 2ன்னு பிரித்தாதான் அப்படி கொண்டு வர முடியும். 40 + 2. அப்போ என்ன சொல்கிறோம்? இங்கே படித்தோம் இல்லைங்களா, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அடுத்தது, முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நார்மலாக ஆன்சர் எழுதிக்கலாங்க. எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து ஸ்டெப்ஸு பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுக்கலாம். இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. புறவய வினாக்கள் பார்த்துடலாம். இங்கே நீங்கள் 0 பார்த்தோன்னே என்ன போட்டுடலாம்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கணக்கே போட 0 போடலாம். ஏன்னா 0வால் எதை பிறக்குனாலும் 0 தான் வரும். 59/1. 59 1ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன வரும்? 59. கீழே 1 வந்தால் அது நீங்கள் கணக்கே பண்ண வேணாம், விட்டுடலாங்க. அவ்வளோதான். அடுத்தது, ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண், அதாவது பூஜ்ஜியம் இல்லாத முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கல் தொகை எப்போதும். ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் சொல்கிறாங்க. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்ணும் அதனோட தொடரியும் பெருக்குப்படணும். இப்போ நம்மளாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். பூஜ்ஜியம் இல்லாத ஒரு முழு எண் எடுத்துக்கலாம். பூஜ்ஜியம் இல்லாத ஒரு முழு எண் 2ன்னு வச்சுக்குவோம். அதோட தொடரி என்ன? அடுத்த நம்பர் 3. இப்போ 2 பெருக்குனா என்ன வருது? 6. 6ங்கிறது என்னது? ஒரு இரட்டை எண். தெரியல அப்படின்னா ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஐடியா பண்ணி எழுதிடலாம். முன்னியே இல்லாத முழு எண் எது? 0. 0க்கு தான் முன்னாடி நம்பர் கிடையாது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th ஒன். பின்வரும் கோவைகளுள் எது பூஜ்ஜியம் இல்லை? எது பூஜ்ஜியம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்?
2 into 0 0, 0 plus 0 0, 2 plus 0 2, 0 minus 0 0. அப்போ எது வந்து பூஜ்ஜியம் அல்ல? இதுக்கு தான் 2 ஆன்சர் வரும். ஸோ இதுதான் பூஜ்ஜியம் அல்ல. இதில் இப்படி கேட்டு குழப்பலாம். இதில் வந்து எந்த ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா இதுதான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து 10வது, பின்வருவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல, எது வந்து தப்பாக இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ப்ளஸ் வரும்போது அதே மாதிரி இன்ட்டு வரும்போது நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தப்பு இருக்குது பாருங்கள். ஈல இந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே இன்ட்டு இருக்குது. ஸோ அவன் இப்படி ப்ராக்கெட் பண்ணான், அப்படி பண்ண முடியாது. இப்போ ஆன்சர் மாறும். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சம்ஸ் வந்து சப்போஸ் எக்ஸாம் ஹாலில் போய் குழப்புது அப்படின்னா நீங்களாக ஒரு சின்ன சம் போட்டு பாருங்கள். இப்போ 3 into 1ன்னு வச்சுக்குவோம், ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அப்போது அவன் போட்டபடி போட்டால் இப்படி போடணும். இப்போ 2க்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை தான் போடுவீங்க. 3 + 2 5ன்னு வருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 எடுத்தனா அப்படி உங்களுக்கு ஆன்சர் மாறிடுச்சு. சரி இதை 4ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை 4ன்னு வச்சுக்கலாம். இதை 4 மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் 3 + 4 12, 12 + 2 என்ன வந்துடும்? 14 வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 into 4 வந்து 20 வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் மாறுது இல்லைங்களா? ஸோ தான் தப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம படித்தோம் இல்லைங்களா, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு படித்தோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ட்ரூவாக தான் இருக்குது. இது வந்து கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. ஸோ ஆப்ஷன் தான், சி தான் வந்து தப்பு. சரிங்களா? அடுத்தது 1.6. 1.6 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதை லைட்டாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி, இதெல்லாம் முக்கியங்க, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு தகவலை மட்டும் கூடுதலாக சொல்லிக்கிறேன். இந்த சரியாக தவறாக படித்தோம் இல்லைங்களா, செகண்ட் ஒன்று, இரு முழு எண்களின் கூடுதல் வந்து அதன் பெருக்குத்தொகையை விட குறைவாக தான் இருக்கும். அதில் எந்த குழப்பமும் இல்லைங்க. ஆனால் இதில் வந்து 0வோ 1ஓ வச்சு நம்ம சம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் கூட்டி பாருங்களேன். 0 கூட 1 கூட்டு, 0வும் ஒரு 5 எடுத்துக்குவோம். 0 + 5 என்ன வரும்? 5 வரும். அதே இது 0 × 5 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ அந்த இடத்துல கூடுதல் தான் அதிகமாக இருக்கும். அதனால் காமனாக கேட்டால் அது வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ட்ரூ தான். ஆனால் எல்லா எண்களுக்கும் அப்படின்னு நம்ம பாடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அப்படி சரியாக வராது. ஏன்னா இப்போ 0 வந்து முழு எண்கள் தான் இல்லைங்களா. இப்போ 0 கூட நீங்கள் 7 கூட்டினீங்கன்னா 7 வரும். அதே இது 0 கூட 7 பெருக்குனீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ பெருக்குத்தொகையை விட கூடுதல் இங்கே அதிகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தரப்போகிற எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அவனே 2 முழு எண்களில் 0 மாதிரி கொடுத்துருக்கான்னு என்னென்னு பார்த்துட்டு போடுங்க. இல்லை ஜென்ரலாக கொடுத்துருக்கானா பார்த்துட்டு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.